Taste the Daily. கூடுதல் வாக்கு சதவீதம் பெற்றதில் மகிழ்ச்சி. ஊடகங்களில் தவறான செய்திகள் வெளியிடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. 2023 அக்டோபர் மாதம் அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டி திட்டவட்டம். அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன், அதில் எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா ஏன்னா நீங்க சொன்னா தான் நான் ஒத்துக்குவீங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும். 2024 மட்டுமல்ல 2026 அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளுடன் இணைந்து வெற்றி பெற்றும் தமிழ்நாட்டு உரிமைகளை காக்க முடியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். எங்களுடைய நோக்கம் வேற. நீங்க இப்படியே பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோட நாங்கள் சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்த கருத்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது. 6/6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. அதிமுகவுக்கு பின்னடைவு என்பதெல்லாம் கிடையாது. வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடி தோல்வி அடைந்தான் கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அண்ணா திமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. அதிமுகவை பற்றி பேச விடிய அமைச்சர் ரகுபதிக்கு அருகதை இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ரகுபதி பேசுறார். சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம்?
வேணுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் நன்றி. அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் பிரதமராக இன்று இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. வெளிநாட்டு தலைவர்கள் உட்பட 8000 பேர் பங்கேற்பதால் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. சென்னை மாதவரம் ஆவின் பால் பண்ணையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் ஆவின் பால் விநியோகம் தாமதம். வடசென்னை முழுவதும் ஆவின் பால் கிடைக்காமல் கடும் அவதியடைந்து வரும் மக்கள் எங்கே அமைச்சர் மனோ தங்கராஜ் என கேள்வி. நீட் தேர்வில் 1563 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை மதிப்பாய்வு செய்ய குழு அமைத்த மத்திய கல்வித்துறை அமைச்சகம். மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குழு அமைத்த மத்திய அரசு. நீட் தேர்வை ஒழிக்க சந்திரபாபு நாயுடு குரல் கொடுக்க வேண்டும் என பொம்மை முதல்வர் வேண்டுகோள். கடந்த 5 ஆண்டுகளில் 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் தற்போது காதில் பூ சுற்றுவதா என தமிழக மாணவர்கள் காட்டம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் குரூப் 4 தேர்வு. அரசு வேலை கனவுடன் தேர்வில் களமிறங்கியுள்ள தேர்வர்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களுக்கு நீட் தேர்வை போல் கடும் கட்டுப்பாடுகள். ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட எவ்வித முறைகேட்டில் ஈடுபட்டாலும் குற்றவியல் நடவடிக்கை என எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் குரூப் 4 தேர்வில் குளறுபடி. தேர்வு எழுத அனுமதிக்கப்படாததால் போராட்டம் நடத்திய மாணவர்களால் பரபரப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறப்பு. புத்தக பையுடன் பள்ளிக்கு செல்லும் தயாராகி வரும் மாணவ செல்வங்கள். விடியா திமுகவிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விலை போனதாக பாஜக பிரமுகர் கல்யாணராமன் பகிரங்க குற்றச்சாட்டு. திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுக கூட்டணியை அண்ணாமலை முறித்துக் கொண்டதாக சரமாரி புகார். சமூக வலைதளங்களில் KT ராகவன் உள்ளிட்ட பாஜகவினரை அண்ணாமலை ஓரங்கட்டியதாக பாஜகவின் கல்யாண் சரமாரி குற்றச்சாட்டு. தன்னை ஹீரோவாக காண்பிப்பதில் தீவிரம் காட்டியதாக அண்ணாமலை மீது கடும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்விக்கு அண்ணாமலையே காரணம் என பாஜக பிரமுகர் கல்யாணராமன் காட்டம். நரேந்திர மோடியின் பிரச்சாரத்தால் மட்டுமே கட்சிக்கு ஓரளவேனும் வாக்குகள் கிடைத்ததாக விளக்கம். அமலாக்கத்துறை அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தாரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கர்நாடகாவின் சித்ரதுர்காவுக்கு பணம் செல்வதாக ஆடியோ பதிவு கிடைத்ததாக பாஜக பிரமுகர் கல்யாண் திடுக்கிடும் தகவல்.
சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய தமிழக பாஜக. அண்ணாமலை மீது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பகிரங்க குற்றச்சாட்டு. கரூரில் 18 குடும்பத்தினருக்கு சொந்தமான 7.5 ஏக்கர் நிலத்தை விடியாதிமுகவினர் துணையோடு அபகரிப்பதாக புகார். காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. நான் முப்பேறேன் இப்போ வந்திருக்கிறேன், இதில் வந்து எனக்கு பங்கு இருக்குது. அப்படியே 5 சென்ட் நிலத்துல அவனுக்கு 3 சென்ட் இருக்குதுங்கறியா, மிச்சம் எனக்கு 2 சென்ட் இருக்குதுங்கறியா. எப்படிங்க ஆகுறது? நாங்கள் என்னம்மா பண்ணுறது? இப்போ அந்த நிலத்தை விட்டுப்பட்டு நாங்களாம் வாடகை குடி இருக்கிறோம். நாங்களாம் கூலி வேலை தான், கட்டடத்து வேலை, 4 மாடி ஏறி சம்பாரிச்சு காசு இப்படி ஆகாமல் இருக்கிறீங்க. அதுக்கு முடிவு நீங்கள் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். யார் முடிவு இல்லை. நாங்கள் கூலி வேலை செஞ்சு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண இனிமேல் எங்களால் செலவு பண்ண எங்களுக்கு வலிவு இல்லை, சத்து இல்லை. எங்களுக்கு இந்த நிலத்தை எங்களுக்கு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 கொலைகள். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் விடியாதிமுக ஆட்சியில் திகில் மாநிலமான அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்து கழிவுநீர் கால்வாயில் வீசி சென்ற கொடூரம். விடியா ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கோவை காவல் ஆணையர் அலுவலக ஊழியர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் காவல்துறையில் உள்ள ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தல். விடியா காவல்துறை 8 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க முடியாமல் திணறி வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே திமுக பிரமுகர் உள்ளிட்ட 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய கொடூரம். போக்சோ வழக்கில் திமுக பிரமுகர் உள்ளிட்ட 2 காப்பு மாட்டிய காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் கைது. மாணவியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் இளைஞருக்கு போலீசார் காப்பு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 800 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பாஜக ஒன்றிய செயலாளர் கைது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த பாமக மாவட்ட செயலாளர் மனைவி உட்பட 6 பேர் கைது. 240 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். சென்னை ஓட்டேரியில் கஞ்சா வியாபாரியிடம் இருந்து 12 கிலோ கஞ்சா 17 லட்சம் ரொக்கம் பறிமுதல். வியாபாரி கைக்கு கஞ்சா செல்வதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியாதிமுகவின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 19 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடியாதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புகழ் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்தலை தடுக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. கோவை கருமத்தம்பட்டியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த 2 பிடிபட்டனர். விடியா ஆட்சியில் பல்வேறு வகைகளில் கஞ்சா புழங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி விரைவு ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் முன்பதிவில்லா டிக்கெட் எடுத்தவர்கள் ஏறியதால் ரயிலை மறித்து பயணிகள் மறியல். முன்பதிவில்லா டிக்கெட்டுகளை தாறுமாறாக விற்று போதிய ரயில்களை விடாமல் மக்களை பாடாய்படுத்தும் தென்னக ரயில்வே. எங்களுக்கு S1 கம்பார்ட்மெண்ட்ல ஏறவே விடலை. எங்களை ஏறினது S2ல ஏற விடலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும். ஒரு ஆள்கிட்ட ரூபா இருக்குது, ஒரு ஆள்கிட்ட ரூபா கிடையாது. யார் ஏறினாலும் ஒரு ஆள் இறங்கினாலும் 2 பேருமே வீட்டுக்கு போகிறது கஷ்டம். அங்கேருந்து நாங்கள் முக்கிய திணறி எடுத்து வந்திருக்கோம். புரியுதுங்களா? இங்கே 4 பேரில் ஒரு பொண்ணு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி கிராமத்தில் ஏரியை தூர்வாரி கரை அமைப்பதாக கூறி 20 லட்சம் ரூபாய் மோசடி. விடியா ஆட்சியில் நடைபெறும் மோசடிகளை போஸ்டர் ஒட்டி அம்பலப்படுத்திய கயம் கிராம மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பெண் காவல் ஆய்வாளர் சென்ற அரசு வாகனத்தின் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு.
அரசு பேருந்தை தொடர்ந்து அரசு வாகனங்களும் ஈயம் பித்தளை பேரீச்சப்பழம் வாங்கும் நிலையில் உள்ளதால் அதிகாரிகள் அச்சம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஒரே நாளில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் உப்பளங்கள் பாதிப்பு. மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிப்பு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து நிற்கும் பரிதாபம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். தமிழகத்தில் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் குழந்தைகளுடன் சாமி தரிசனம் செய்த பெற்றோர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணை வேகமாக முழு கொள்ளளவை எட்டி வருவதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து 500 கன அடி நீர் விடுவிக்கப்பட்ட நிலையில் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சென்னை கொரட்டூர் ஏரி கழிவு நீரால் மாசடைந்து காணப்படும் அவலம். ஏரியை சீரமைத்து பாதுகாக்க விடியாதிமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டம். குடிநீர் கூட வழங்க முடியாமல் நிர்வாக திறனற்ற விடியாதிமுக அரசு திணறி வருவதாக மக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிக்கலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். T20 உலக கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியை காண தயாராகி வரும் கிரிக்கெட் ரசிகர்கள். மும்பை விமான நிலையத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய பயணிகள். பதைபதைக்க வைக்கும் ஒரே ஓடுபாதையில் தரையிறங்கிய மற்றும் புறப்பட்ட விமானத்தின் காட்சிகள். இந்திய கடற்படையில் முதல் பெண்ணாக ஹெலிகாப்டர் விமானியான சப் லெப்டினன்ட் அனாமிகா ராஜு மதிப்புமிக்க கோல்டன் விங்ஸ் விருது வழங்கி கௌரவிப்பு. திருத்தணி சுப்பிரமணி சுவாமி கோவிலில் காதல் மனைவியை கரம் பிடித்தார் நகைச்சுவை நடிகர் பிரேம்ஜி. நேரிலும் சமூக ஊடகங்களிலும் திரைத்துறையினர் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து. இன்ஸ்டாவில் ஆண்ட்ரியா பதிவிட்டுள்ள புகைப்படம் கடும் வைரல். பூக்களை விட ஆண்ட்ரியா அழகு என ரசிகர்கள் வர்ணனை. மேகா ஆகாஷின் மனதை மயக்கும் கிளிக்ஸ். கருப்பு நிறத்தில் ஒரு வானவில்லா என ரசிகர்கள் ஆரவாரம். எதுவரை போகலாம் என்று நீ சொல்ல வேண்டும் என்றுதான் விடாமல் கேட்கிறேன். தேன் முத்தங்கள் மட்டுமே போதும் என்று சொல்வதால் தொடாமல் போகிறேன். யார் யாரோ கணக்களில்
பிங்க் கலர் உடையில் பரவசப்படுத்திய இவானா, செம ஸ்டைலிஷ் என ரசிகர்கள் கமெண்ட்ஸ். Taste the Daily.